உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம்ங்கிற கான்செப்ட் தான் ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ தேவையான அடிப்படை விஷயங்களா இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா இதுல இருக்க இடம்ங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது நாம சாப்பிடுற உணவு, போட்டிருக்கிற ட்ரெஸ் அளவுக்கே நிறைய வெரைட்டிஸ்னால உருவான ஒண்ணுதான். அதுல இப்படியெல்லாம் கூட இந்த உலகத்துல வீடுகள் இருக்கா, இது மாதிரியான சூழ்நிலைகளையுமே கூட மக்கள் வாழறாங்களான்னு உங்களை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சில அன்பிலீவபிளான ஹவுசஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிற ரூமுக்கு இங்க எப்படியான லாக்கை செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. பர்சனல் பார் ஒண்ணுக்காக இங்க வீடு ஒண்ணுக்குள்ளார ஒரு சீக்ரெட் ரூமையே செட் பண்ணிருக்காங்க. இங்க வீடு ஒண்ணுக்குள்ளார ஏரோப்ளேன் ஒன்னோட இன்டீரியர் ஏரியாவை சிமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நிலத்தை பொளந்துகிட்டு வர மாதிரி ஒரு பாப்அப் டிவியை இங்க செட் பண்ணிருக்காங்க. இது வீடா இல்ல நடமாடுற மியூசியமானு கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு இதோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியரை எப்படி டிசைன் பண்ணி உருவாக்கி இருக்காங்கன்னு பாருங்க. தானியங்களை சேமிக்க பயன்படுத்தின ஒரு பழைய இடத்தை இங்க தங்கறதுக்கான வீடா மாத்திருக்காங்க. இங்க ஒரு வீட்டு ஷெல்ஃபுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. படிக்கட்டுக்கு மேல படிக்கட்டு உருவாக்கி இருக்காங்க பாருங்க. இங்க ஒரு இடத்தோட இன்டீரியர்ல வால், ஃப்ளோர், சீலிங் அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஸ்கிரீனை செட் பண்ணி என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இங்க சில பேர் ரயில் பெட்டி ஒன்னையே ரெனோவேஷன் பண்ணி தங்குற இடமா மாத்தி இருக்காங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல என்னவெல்லாம் இருக்குமோ அத்தனையும் இதுக்குள்ளாரையும் செட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட தரையில என்ன செட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க.
டிரான்ஸ்ஃபார்மர் கார்ஸை எல்லாருமே சினிமாவில் பார்த்துருப்போம். ஆனா இங்க நிஜத்துல சில பேர் டிரான்ஸ்ஃபார்மர் ஹவுஸ் ஒன்னையே கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அரிசோனா பகுதியில் உருவாக்கப்பட்ட இந்த கேபின் ஹோம் எவ்வளவு சின்னதா கரடு முரடானதா கட்டப்பட்டிருக்குன்னு பாருங்க. இந்த வீட்டை எவ்வளவு செக்யூரா தடிமனான டோர்ஸை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய கதவு இருக்குன்னு பாருங்க. இங்க வார்ட்ரோபுக்கு பின்னாடி இருந்த சீக்ரெட் வால்ட்டுக்குள்ளார என்ன இருக்குன்னு பாருங்க. இந்தியன் ஓஷன்ல பீச்ல இருந்து 250 மீட்டர் தள்ளி தண்ணிக்கு நடுவுல உருவாக்கப்பட்ட இந்த லக்ஸூரியான ஃப்ளோட்டிங் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. வீட்டுக்குள்ளார இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான எலிவேட்டர்ஸை எப்படி டிசைன் பண்ணி உருவாக்கி இருக்காங்கன்னு பாருங்க. செர்பியா நாட்டில் இருக்கிற ஆத்துக்கு நடுவில் தனியா நின்றுகிட்டு இருக்கிற பாறை ஒன்று மேல கட்டப்பட்ட வீடு ஒன்று தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1968 வருஷமே இதை கட்டியிருக்காங்க. ஆத்துல நீர்மட்டம் குறைவா இருக்கிற சமயத்தில் இது கட்டப்பட்டு தண்ணீரோட மட்டம் உயரக்கூடிய சமயங்களில் மட்டும் இங்க சில மனிதர்கள் வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு தங்கி இருந்துட்டு போறாங்க. ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூமை இங்க எதுக்கான என்ட்ரன்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. யூகேவில் ஒரு அமேசிங்கான பிளேஸ் இருக்கு. இங்க இருக்கிற ஹோட்டல் ரூம்ஸை குகை ஒண்ணுக்குள்ளார கட்டியிருக்காங்க. ஒரு பெரிய ராக் ஃபார்மேஷனை உட்புறமா குடைஞ்சுதான் இந்த ஹோட்டல் ரூம்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல வீட்டுக்கு வெளியிலையும் வீட்டுக்கு மேலேயுமே கூட ஸ்விம்மிங் பூல் இருந்து பார்த்துருப்பீங்க. ஆனா இப்படி லிவிங் ரூமையே நினைச்ச நேரத்துல ஸ்விம்மிங் பூலா மாத்திக்கிற மாதிரி கட்டப்பட்ட வீட்டை பார்த்துருக்கவே மாட்டீங்க. கராஜ் டோரை இங்க எப்படி வித்தியாசமான வகையில திறந்து மூடுற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. தண்ணியில மிதக்கிற மாதிரியான ஃப்ளோட்டிங் ஹவுசஸ்.
இங்க சில சீக்ரெட் டோர்ஸை எப்படி எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இங்க சில பேர் பஸ் ஒன்னையே அந்த இடத்துல தொங்குற வீடா செட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.